ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். ஆகஸ்ட் 31 சனிக்கிழமை நாளைய தினம் சனி மகா பிரதோஷம். இப்போ நாம் சொல்லக்கூடிய இந்த 3 பொருட்களை ஒன்றா சேர்த்து ஒரு மூட்டையாக கட்டி உங்கள் வீட்டோட நிலைவாசலை தொங்க விடுறது மூலயமா உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா விதமான பொருளாதார பிரச்சனைக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க முடியும். அது என்ன பரிகாரம் அப்படிங்கிற பற்றி தெரிஞ்சுப்போம். அதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸாக இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ என்னென்ன பொருட்களை சேர்த்து அந்த மூட்டையை தயார் செய்யணும் அப்படிங்கிற பற்றி தெளிவாக தெரிஞ்சுப்போம். பிரதோஷம் அப்படின்னு சொன்னாலே சிறப்பு தான். மாதத்தில் இருக்கக்கூடிய 30 நாட்களுமே நீங்கள் சிவபெருமானை வழிபடலை, ஆனால் மாதத்தில் வரக்கூடிய அந்த 2 பிரதோஷ தினத்தில் நீங்கள் வழிபட்டீங்கன்னா மாதம் முழுக்க வழிபட்ட ஒரு பலனை ஏற்படுத்திக்க முடியும். பிரதோஷம் நமக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா விதமான தோஷங்களையும் நீக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பரிகாரம் தான், அற்புதமான விரதம் தான் இந்த பிரதோஷ விரதம். பிரதோஷ வேளையில் எல்லா தேவர்களும் முனிவர்களும் சிவபெருமானை வணங்குறதுக்காக கோவிலுக்கு வருவாங்க. நந்தி தேவரோட அபிஷேகத்தை பார்த்துட்டு சிவபெருமானை நமஸ்காரம் பண்ணிட்டு வணங்கிட்டு போவாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய ஐதீகம். அதனால தான் பிரதோஷ வேளையில் நம்ம சிவன் கோவிலுக்கு போகும்போது சிவபெருமானோட அருளை மட்டும் இல்லை, எல்லா கடவுளோட அருளையும் ஒரு சேர பெற முடியும் அப்படிங்கிறது பிரதோஷத்தோட ஒரு முக்கியமான நோக்கமே. இப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த பிரதோஷமே சிறப்பு தான். அதுலேயும் சனி பிரதோஷத்தை பற்றி நம்ம சொல்லவா வேணும். ஒரே ஒரு சனி பிரதோஷத்தை நீங்கள் முறையாக விரதம் வழிபாடு செஞ்சு பாருங்கள். 5 வருடத்துக்கான பிரதோஷத்தை வழிபாடு செஞ்ச ஒரு பலனை நீங்கள் ஒரே ஒரு சனி பிரதோஷத்தில் ஏற்படுத்திக்க முடியும். அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான ஒரு சக்தி இந்த ஒரு சனி பிரதோஷத்துக்கு இருக்குது. அந்தளவுக்கு சக்தி வாய்ந்த சனி பிரதோஷம் ஏதாவது ஒரு மாதத்தில் ஒரு முறை வர்றதே அதிசயம்தான். ஆனால் இந்த ஒரு ஆவணி மாதத்தில் ஆகஸ்ட் மாதமும் சேர்ந்து வரக்கூடிய இந்த ஒரு 15 நாட்களில் 2 சனி பிரதோஷம் வந்திருக்கு. ஆகஸ்ட் 17 ஆவணி 1ஆம் தேதி ஒரு சனி பிரதோஷத்தை நம்ம கடந்து வந்துட்டோம். ஒருவேளை அந்த ஒரு சனி பிரதோஷத்தை நீங்கள் தவற விட்டுட்டீங்க, வழிபடாமல் விட்டுட்டீங்க, இல்லை அன்றைக்கி சனி பிரதோஷம் தெரியல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஆகஸ்ட் 31ஆம் தேதி ஆவணி 15ஆம் தேதி நாளைய தினம் வரக்கூடிய ஒரு சனி பிரதோஷத்தை நீங்கள் இதை பயன்படுத்திக்கோங்க. ஒரே ஒரு சனி பிரதோஷம் நாளைய தினம் இருக்குது. கையெடுத்து ஓம் நமச்சிவாயன்னு கும்பிட்டுட்டு சிவபெருமானை வணங்குங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ அடுத்த நொடியே ஓடி வந்து உதவி செய்வார். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஒரே ஒரு தடவை சொல்லிவிட்டு எனக்கு இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனையும் தீர்த்து வை சிவபெருமானேன்னு கையெடுத்து கும்பிடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு உதவி செய்வார். அதுவும் பிரதோஷ வேளையில் மாலை 4:30 மணிலேருந்து 6 மணி இந்த நேரத்தில் கோவிலுக்கு போங்க. ஒரு மாதமும் இந்த திரியோதசி திதி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு திதியை தான் நம்ம பிரதோஷ நாளாக எடுத்துக்கிறோம். நாள் முழுக்க திரியோதசி திதி இருந்தாலும் அந்த மாலை 4:30 மணிலேருந்து 6 மணி இதுதான் ரொம்ப ரொம்ப விசேஷமானது. பிரதோஷத்தோட அந்த உக்கிரமான நேரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த 1.5 மணி நேரம் தான். அந்த நேரத்துக்கு நீங்கள் கோவிலுக்கு போங்க. நந்தி தேவருக்கு அபிஷேக ஆராதனைகள் நடக்கும், சிவபெருமானுக்கும் அபிஷேக ஆராதனைகள் நடக்கும். அதில் போய் கலந்துக்கோங்க. அபிஷேகத்துக்கு இதை வாங்கி கொடுக்கணும் அதை வாங்கி கொடுக்கணும் அவசியம் இல்லை. அது உங்களோட வசதிக்கு ஏற்றது, அது உங்கள் விருப்பத்துக்கு ஏற்றது. கோவிலுக்கு போயிட்டு நீங்கள் சிவபெருமானோட கோவிலில் காலடி எடுத்து வைக்கிறதே அவரோட அனுமதி இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வைக்க முடியுமா. அந்த அளவுக்கு உங்களை கோவிலுக்குள்ளேயே அவர் அனுமதிக்கிறாருன்னா கண்டிப்பாக அவரோட அருள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத அர்த்தம். எப்படியாவது அந்த பிரதோஷ வேளையில் இல்லை அப்படி இல்லைனா கூட பிரதோஷம் நாள் முழுக்க இருக்கக்கூடிய அந்த நாளில் சிவபெருமான கோவிலில் போய் தரிசனம் பண்ணிட்டு வந்துடுங்க. அதுவே கோடி புண்ணியம்தான். இது போக இப்போ நாம் சொல்லக்கூடிய இந்த ஒரு பரிகாரம் இதை நீங்கள் உங்கள் வீட்டோட பூஜை அறையில் செஞ்சு அதை வீட்டில் நிலைவாசலில் வெளிப்பக்கமாக கட்டி வைக்கணும். இதுக்கு உங்களுக்கு தேவையான பொருள் ஒரு துணி, ஒரு உள்ளங்கை அளவுக்கு துணி இருந்தால் போதும். சின்னதாக மூட்டையாக கட்டுறதுக்கு ஒரு துணி ஒன்று எடுத்துக்கோங்க. இந்த துணி அப்படிங்கிறது வெண்மை நிறத்தில் இருந்தால் ரொம்ப சிறந்தது. சிவபெருமான் அதாவது சந்திர பகவானோட அதிபதியே இந்த சிவன் தான். சந்திர பகவானுக்கு உரிய நிறம் வெண்மை. சந்திர பகவானோட அருளையும் சிவபெருமான அருளையும் ஒரு சேர பெற முடியும் அப்படின்னா நீங்கள் வெண்மை நிறத்தை அதிகமாக பயன்படுத்தலாம். அதனால் இந்த ஒரு மூட்டையை தயார் செய்யறதுக்கு வெண்மை நிறத்தில் ஒரு துணி ஒன்று எடுத்துக்கோங்க. சதுரமாக உங்களோட உள்ளங்கை அளவுக்கு இருந்தால் கூட போதும். அதில் முக்கியமான 3 பொருட்களை போட போகிறோம். முதல் பொருள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வெற்றிலை. தெய்வீக சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு இந்த வெற்றிலை அப்படிங்கிறது ஒரு முக்கியமான பங்கு இருக்குது. எந்த ஒரு பூஜையாக இருக்கட்டும், அர்ச்சனையாக இருக்கட்டும், அபிஷேக ஆராதனையாக இருக்கட்டும், கண்டிப்பாக வெற்றிலை இல்லாமல் இருக்காது. அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த வெற்றிலை, கடவுளை உங்கள் பக்கம் வசியம் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை தான் அந்த வெற்றிலை. அந்த ஒரு வெற்றிலையை ஒரே ஒரு வெற்றிலை எடுத்துக்கோங்க. அடுத்தது ஒரு முக்கியமான பொருள் சிவபெருமான் அப்படின்னு சொன்னாலே நம்ம ஞாபகத்துக்கு வர்றது வில்வ இலை தான். எல்லா கோவில்கள்லையும் பிரதோஷ வேளைகளில் சிவபெருமானுக்கும் நந்தி தேவருக்கும் வில்வ அர்ச்சனை நடக்கும். அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த வில்வ இலையை ஒரே ஒரு இலையை எடுத்துக்கோங்க.
மூணாவது ஒரு முக்கியமான பொருள், இப்போ நாம் இதுக்கு பயன்படுத்தக்கூடியது வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய ஒரு மலர். ஒருவேளை உங்களுக்கு வெள்ளை நிறத்தில் மலர் கிடைக்கலையா, சந்திர பகவானுக்கு உரிய நிறம் வெண்மைன்னு சொல்லியிருக்கோம். வெண்மை நிறத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பொருள் பயன்படுத்திக்கலாம். உதாரணத்துக்கு பச்சரிசி. பச்சரிசியுமே சந்திர பகவானுக்கு உரிய தானியம் தான். சந்திர பகவானுக்கு உரிய தானியம் நெல். நெல்லிருந்து கிடைக்கக்கூடியது அரிசி. அதை ஒரே ஒரு கைப்பிடி எடுத்துக்கோங்க. இப்போ 3 முக்கியமான பொருட்கள்: வெற்றிலை, ஒரே ஒரு வில்வ இலை, மூணாவது முக்கியமானது வெண்மை நிறத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு மலரோ இல்லை ஏதாவது ஒரு தானியமோ எடுத்துக்கலாம். இந்த 3 பொருட்களையும் ஒன்றா சேர்த்து அந்த வெண்மை நிற துணியில் வச்சு அந்த வெள்ளை மூட்டையை தயார் பண்ணி சிவபெருமானோட ஃபோட்டோவோ சிலையோ உங்கள் வீட்டில் இருக்கும்ல, அதுக்கு முன்னாடி அந்த பாகத்துக்கு முன்னாடி வச்சுடுங்க. வச்சுட்டு உங்களுக்கு என்ன வேண்டுதல் இருக்கோ அதை மனசார வேண்டிக்கோங்க. முடிஞ்சால் அந்த மூட்டைக்கு மஞ்சள் குங்குமம் போட்டும் வச்சுடுங்க. இறைவா, எங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனையும் ஒரு முடிவுக்கு வரணும். பொருளாதார சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் சுத்தமாக இருக்கக்கூடாது. குறிப்பாக இந்த பிரதோஷம் அப்படிங்கிறதே நமக்கு இருக்கக்கூடிய தோஷங்களை விளக்கக்கூடியது தான். கிரக தோஷங்களால் எங்கள் குடும்பத்தில் யாருக்காவது ஏற்ற இறக்கங்கள் ஏற்பட்டுச்சுன்னா அது எல்லாமே சமநிலையில் இருக்கணும். வாழ்க்கையில் உயர்மட்டத்துக்கு போகிறோமோ இல்லையோ, தாழ்மட்டத்துக்கு போயிடவே கூடாது. ஆடம்பரமான வாழ்க்கை வாழ்கிறோமோ இல்லையோ, அத்தியாவசிய பொருட்களுக்கு எந்த பஞ்சமும் இருக்கக்கூடாது. இது மாதிரி உங்ககிட்ட இருக்கிறத வச்சு நான் சந்தோஷமாக இருக்கேன்னு கடவுள்கிட்ட சொல்லி பாருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய அள்ளி அள்ளி கொடுப்பாரு. அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த சிவபெருமான மனசார வேண்டிக்கிட்டு அந்த வெண்மை நிற மூட்டையை அந்த சிவபெருமானோட ஃபோட்டோவுக்கு சிலைக்கு முன்னாடி அப்படியே வச்சுடுங்க. பிரதோஷத்தோட இரவு முழுக்க அது அப்படியே இருக்கட்டும். சொல்லப்போனால் அந்த திரியோதசி தேதி, இந்த பிரதோஷ தினம் அப்படிங்கிறது ஆகஸ்ட் 31 காலை 4:42 அந்த திரியோதசி தேதி ஆரம்பிச்சிடுது. அது செப்டம்பர் 1 ஞாயிற்றுக்கிழமை காலையில் 5 மணி வரைக்கும் இருக்குது. நீங்கள் மாலை நேரத்தில் 4:30 6 மணி பிரதோஷ வேலையில் கூட நீங்கள் இந்த மூட்டையை தயார் செய்யலாம். ஒருவேளை பிரதோஷ வேலையில் நீங்கள் கோவிலுக்கு போகிறீங்க, அந்த நேரத்தில் நீங்கள் வீட்டில் இருக்க முடியாதுன்னா, வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம், அதாவது பிரதோஷத்தில் போயிட்டு சிவபெருமானை தரிசனம் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வரீங்களே, அதுக்கப்புறம் இரவு ஒரு 8-9 மணி அந்த நேரத்தில் கூட இந்த ஒரு மூட்டையை தயார் செஞ்சு சிவபெருமானோட பாதத்திலே அந்த மூட்டையை அப்படியே வச்சுடுங்க. மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை, மாதத்தோட முதல் நாள், செப்டம்பர் 1 அந்த மூட்டையை அப்படியே உங்கள் வீட்டோட நிலைவாசலில் வெளிப்பக்கமாக கட்டிடுங்க. வீட்டிலேருந்து வரும்போது, அதாவது வெளிலேருந்து வரும்போது, வீட்டுக்குள்ளே போகும்போது அந்த மூட்டை உங்கள் பார்வை மேலே பட்டுட்டு தான் நீங்கள் உள்ளே போகிற மாதிரி இருக்கணும். கட்டி விட்டுருங்க. இதை நீங்கள் செப்டம்பர் 1 கட்டலாம். இல்லை மறுநாள் கட்டுறதுக்கு இல்லை, நாங்கள் அதை வெளில போகிறோம் அப்படின்னாலும் பிரதோஷம் அன்னைக்கு இரவே பூஜை அறையில் ஒரு 1/2 மணி நேரம் வச்சுட்டு அதுக்கப்புறம் கட்டி விட்டுருங்க. அதுலேயும் எந்த தவறும் கிடையாது. இதனால் கட்டி வரதை என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, உங்கள் வீட்டுக்குள்ளே தெய்வ சக்தி மட்டும்தான் உள்ளே வரும். தேவையில்லாத கண் திருஷ்டி, போட்டி, பொறாமை, இது எல்லாத்துக்கும் உள்ள அனுமதியே கிடையாது. ஒரே ஒரு முறை இந்த மூட்டையை கட்டிடுங்க. அதுக்கப்புறம் அந்த மூட்டையை எப்போ பிரித்து பார்க்கலாம்? 15 நாட்களுக்கு அப்புறமா அடுத்த பிரதோஷம் வரும். அந்த பிரதோஷத்தப்ப அந்த மூட்டையை பிரித்து பாருங்கள். இல்லையா, நடுவில் ஒரு பிரதோஷத்தை விட்டுட்டு அதுக்கு அடுத்ததா 1 மாதம் கழித்து ஆகஸ்ட் 31 ஒரு பிரதோஷம் வருது இல்லை, அதுக்கப்புறம் 15 நாளுக்கு அப்புறம் ஒரு பிரதோஷம் வரும். அதை விட்டுட்டு அதுக்கு அடுத்த ஒரு 15, ஒரு கிட்டத்தட்ட 30 நாட்கள் அந்த மூட்டையை பிரித்து பாருங்கள். உள்ளே இருக்கக்கூடிய பொருட்கள் காய்ந்து போயிருக்கும். அதை அப்படியே கால்பாளத்தில் போட்டுட்டு மறுபடியும் புதிய பொருட்களை வச்சுடுங்க. அவ்வளவுதான். இந்த ஒரு சனி பிரதோஷ அன்னைக்கு இந்த வெள்ளை மூட்டையை தயார் செஞ்சு வீட்டில் நிலைவாசலை கட்டுங்க. நல்ல முன்னேற்றம் ஏற்படும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.